தமிழ் என்ற தேவாமிரதத்தை வார்த்து இன்பமகள இன்பகதபாடி பண்பாக வளவந்து அன்பார் வெட்ட அரங்கே எனது பக்கத்துக்கு மச்சி நான் தரும் உனக்கான வார்த்து ஒப்பற்ற பெருமைக்குரிய வார்த்து பூ போன்ற பெருமையாய் பூப்போலே உப்பொன்னகையில் உலகினை கண்டேனம்மா பூப்போலே தங்களுடைய வாழ்க்கை சிறக்க வளம் பெற எத்தனை பெருமைகளை தங்களை கேட்டிருந்து கொண்டிருந்தாலும் நாட்டினுடைய சிறப்பு என்ன என்பதை கேட்டுட்டு மற்ற வார்த்தை ரொம்ப வரமா பேசுவாடியாகும். எனவே நாடு எப்படிப்பட்ட நாடு மகிழ்வான வார்த்தைகள் அவரோடு இணங்கி இருப்பதும் என்று கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும். கேட்ட கேள்விகளுக்கு என்னால் முடிந்தவரை எனக்கு தெரிந்தவரை தெரியாத உங்களை கேட்டு வந்திருக்கேன். இந்த இடத்துக்கு நீங்க அப்பா மாதிரி நான் புள்ள மாதிரி ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆனா பிள்ளைங்க சொல்லும் போதே கொஞ்சம் இதா இருக்கு. தவறு இல்ல, நீங்க சின்ன பிள்ளை இல்ல, ரொம்ப பெரிய பிள்ளை. அறிவில் முதிர்ச்சி அடைந்தவர் அனைவருமே பெரியார். சிறியோர் எல்லாம் பெரியோர் இல்ல. அப்பா பிள்ளை நீங்க பரவாயில்ல, ஏற்றுக்கொள்ள தவறு இல்ல. உருவ ஒற்றுமை மனிதனுக்கு அல்ல, உலகத்தில் உள்ள ஒற்றுமை தான் ரொம்ப அவசியம். உள்ளத்துடைய ஒற்றுமை சரியா இருக்கும் பட்சத்துல எல்லாம் சிறப்பா அமையும். எண்ணங்களினால் தான் வாழ்க்கை இருக்க தவிர உடல் வண்ணங்களினால் வாழ்க்கை அல்ல. நல்ல பெருமையா இருக்கு, நல்ல ஒரு சிறப்பு. பேசக்கூடிய பெருமைகள் நெஞ்சார இருந்தாலும் கூட நீங்க சொன்னீங்க கேளுங்கள் தரப்படும் கட்டிகள் திறக்கப்படும். சொன்னது நானா இல்ல நீங்களா? நீங்க சொன்னீங்க கேளுங்கள் தரப்படும். பாருங்கம்மா, ஊருக்கு நம்ம வரி காசு எல்லாத்தையும் கேட்போம். ஒரு சில பேர்ட்ட போய் கேட்போம், கொஞ்சம் வரி கொடுங்கண்ணே, திருவிழா நடத்த போறோம் அப்படின்னு கிராமத்து வரைக்கும் போட்டுருக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஓட்டருக்கெல்லாம் சரியாத்தான் இருக்கு, ஆனா இந்த குடுக்கிற நிலைமை இல்ல, கொஞ்சம் இருக்கதை நம்மகிட்ட அனுசரிச்சு வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றாரு. இருக்கு
என்ன தம்பி பிரச்சனை? கோயிலுக்கு தானே எதையும் செய்வான், என்ன தம்பி பிரச்சனை அப்படின்னு சொல்ற ஆள் இருக்கு. இப்ப பாருங்க, கேளுங்கள் தரப்படும். குடுக்கறாட்ட போய் ஒரு மனுஷன் ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளை கொடுக்கணும்ன்ற எண்ணம் படைச்ச ஆள்கிட்ட போய் கேட்டோம்னா அந்த பொருள் கிடைக்கும். கேட்டா தான் கிடைக்கும். ஆனா எல்லார்ட்டும் போய் கேட்டா கிடைச்சிருமா? அப்ப கேளுங்கள் தரப்படும். நீங்க கேட்டா கிடைக்கும்னு கேட்கிற இடத்துல கேட்கணுமே தவிர எல்லாத்தையும் கேட்டக்கூடாது. கேளுங்கள் தரப்படும், தட்டுகள் திறக்கப்படும். எல்லாத்தையும் தட்டுங்க திறந்துமா? எங்க போய் தட்டம் கிடைக்குமா? தட்டக்கூடிய தட்டப்படுத்த வழியாகும். பல பேரை தட்டி தட்டியே ஒரு இடத்துக்கு நான் கொண்டாந்துருக்கேன். உங்களை ரொம்ப தட்டி கொண்டாடணும். ஆமாங்க, பாருங்க, வாழ்க்கையில் அப்படி சிறப்பு இருக்கு. தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னா எந்த இடத்துக்கு போன தட்டுங்கள் திறக்கப்படும். நம்ம திறந்தாத்தே மனத்தை தட்டே வரும். வாய் திறந்து சரியா பேசணும்னாத்தே மக்கள் கை தட்டுன்னு சொல்லக்கூடிய தட்டை தட்டுவாங்க. அந்த தட்டை தட்டும் போது நமக்கு காதுக்கு கேட்கும். ஆனா இன்னொருத்த தட்டி பார்க்கும் போது கேட்கலன்னு வச்சுங்களேன், இப்ப தூங்கிட்டு இருக்கீங்க, தூக்கத்துல 2 தட்டு தட்டுல எந்திரிச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனா எந்திரிக்காம தூங்கிக்கிட்டே இருக்கீங்க, தட்டிக்கிட்டே இருக்கோம்னா என்ன அர்த்தம்? நம்ம தட்டு முடிஞ்சு வச்சுன்னு அர்த்தம். ஆக தூக்கத்துல கூட ரொம்ப பிடிப்பா இருக்கணும். விளக்கங்கள் சரியா இருக்கணும். இப்ப நீங்க நல்லா சொன்னீங்க, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னா எந்த இடத்துல கேட்கணுமோ அங்க கேட்கணும், எந்த இடத்துல தட்டணுமோ அங்க தட்டணும். ஆனா எல்லா தட்டும் ஒரே மாதிரி சத்தம் இருக்கா? அண்ணே பாக்கியண்ணே, உங்க ஆல்ரவுண்ட் ஒரு தட்டு தட்டுங்க, ஒரு இது கேக்குது. அதே சமயத்துல பெட்டியில இருந்து பார்த்தோம்னா கீழே வர மிதிச்சு ஒரு அமுக்கும் போது அதுல இருந்து ஒரு சத்தம் வருது. இந்த சத்தம் ஒரு மாதிரி இருக்கு, அங்க ஒரு சத்தம் ஒரு மாதிரி இருக்கு. மிருதங்கத்தை தட்டும் போது அதுல ஒரு சத்தம் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல சொடக்கு போடும்போது ஒரு சத்தம் வருது. இப்ப நீங்க பேசும்போது ஒரு சத்தம் வருது. எல்லாமே சத்தம் தான், ஆனா ஒவ்வொரு சத்தமும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கு. அதாங்க வழிநாகம். உலகத்துல எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் மக்களும் பல பேர் உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை உண்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அங்கீகாரம் உண்டு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, சத்தம் ஒரே மாதிரி இருக்கு நினைச்சு போனோம்னா சிக்கலாகி போயிடும். எந்த சத்தம் நமக்கு தேவையான சத்தம்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சிறப்பா இருக்கும். அது வளர்த்த பல பேர் பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம், பல பேர் பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம், சில பேர் பேசினா கேட்டுக்கிட்டே நிக்கணும். உள்ள வந்து ஆளை கொண்டு விடுவான்னு சொல்லி வெளியில நின்றுட்டு இருப்பாங்க. அந்த கதையை போயிடக்கூடாது. நீங்க இருக்கிற நாடு, உங்க நாட்டோட பேர் என்ன? தொண்டை நாடு. தொண்டை நாடு. ஆனா நீங்க பாட்டு ஒண்ணு பாட்டீங்க, என்ன பாட்டு? தாயின் சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல்லிக்க வந்திரவில்லை பாட்டுல வழிநாயகம். நான் கேட்டது வண்டு வழி கற்கட்டும் மணி மாதே நீ வாழ்ந்திருக்கும் நாடத சொல் போதேன்னு. அப்படி நான் பாடும்போது நீங்க என்ன பாட்டு பாடுனீங்க? மறுப்பு ஞான நிலை தானும் வந்த சுவாமி. அடுத்த வரி நாடு எங்க நாடு, மலைநாடு எங்கள் பூமி. நீங்க இப்ப நாடு மலைநாடுன்னு இருக்கீங்க. நான் கேட்டது நீங்க என்ன நாடு? நீங்க தொண்டை நாடுன்னு சொன்னீங்க. இப்போ உங்க நாடு மலை நாடா இல்ல தொண்டை நாடா? மலை சார்ந்த இடம். அது தெரியுது, மலையும் மலை சார்ந்த இடம். இப்ப தொண்டை நாடு நீங்க தொண்டை நாடு. ஆமா, ஆனா மலைநாடு இல்ல, தொண்டை நாடு தான். மலைநாடு இல்ல, தொண்டை நாடு தான். அப்படி சொல்லுங்க. நீங்க வேற மலைநாடு நினைச்சிட்டு இருக்கீங்க. பாட்டுல இருந்து தப்பா இருப்பாளோ? எழுதுறவங்க அப்படி எழுதிருக்காங்க. நீங்க எழுத்து பிள்ளைகள் நிறைய கண்டுபிடிப்பீங்களா? எழுத்து பிள்ளைகள் அப்படினாங்க. பாட்டுல மலைநாடுன்றாங்க, தொண்டை நாடு. இப்போதான் ஒரு நாடு கொஞ்சமா அழிஞ்சு போய் இப்போதான் ஒரு தேடிக்கிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த நாடு மேல பயப்படக்கூடாது. நாட்டை பத்தி பெரிய சொல்றீங்க, குற்றங்கள்லாம் கண்டுபிடிக்கிறீங்களே. குற்றம் இருக்கு மணிநாகம். என்ன பெரிய ஆளா நீங்க? பெரிய ஆளு இல்ல மணிநாகம். நான் எப்பவுமே பெரிய ஆளு நினைச்சிட்டு இல்ல, பெரிய ஆளுன்னு சொல்றாங்களே. இல்ல பெரிய ஆளுன்னா நான் கேக்குற வேலைக்கு நீங்க பதில் சொல்லணும். இப்போ நீங்க பெரிய ஆளுன்னு சொல்றானே நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ என்ன பாக்கும்போது உங்களுக்கு பெரிய ஆளு மாதிரி தெரியுதா சின்ன ஆளு தெரியுதா? பெரிய ஆளு தான். உங்களுக்கு சில விஷயங்களை பெரிய ஆளு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வந்திருக்கீங்க. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, நான் பெரிய ஆளுன்னு என்னைக்குமே சொல்லிக்கிறது இல்ல. ஏன் சொல்லிக்கிறது தெரியுமா? நான் பெரிய ஆளுன்னு என்னைக்கு சொல்லிக்கிறேனோ அன்னைக்கு எனக்கு படிக்கிற எண்ணம் விட்டு போயிடும், கத்துக்கிற எண்ணம் போயிடும். ஒரு விஷயத்தை எனக்கு எல்லாம் தெரியும் சொல்றாரு பாருங்களேன், அதுக்கு மேல படிக்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுன்றத படிக்க மாட்டாங்க. சில பேர் பாருங்களேன், தம்பி படிச்சான்னு கேட்டோம்னு நினைச்சுவாங்க, நான் படிச்சு முடிச்சிட்டேனே 6 வருஷம் ஆச்சு, படிப்பை முடிக்க முடியுமா? படிப்பை முடிக்க முடியாது. ஆனா சில பேர் சொல்றது நான் படிச்சு முடிச்சுட்டேன்னு மாதிரி சொல்றது, படிப்பு அன்னைக்கு ஒருபோதும் முடிக்க முடியாது. அது காலம் கடந்து நீண்டு கொண்டே இருப்பது. அதுபோல நாடு உள்ளத்தால் பெரியாள் இருக்கிறத தவிர இந்த உலகத்துல இவ்வளவு பெரிய மனுஷன் பெரியாள் அல்ல. வான் நோக்கி வளர்றாலும் பெரியாள் இல்ல. நீங்க சொன்னீங்கல்ல பெரியாளா சாமின்னு, இந்த இடத்துல நீ என்ன நினைக்கிறீ அது மாதிரி என்ன நீ சின்ன நினைச்சீங்கன்னா நான் பெரியாள், நீ பெரியாளு அப்படின்னு நினைச்சு வச்சிருந்தீங்கன்னா உங்க பெரியாள் தான் நான் நினைக்கிறேன். நான் எப்பவுமே ரொம்ப சின்னத்தனமா நடந்துக்கலாம, சின்ன பிள்ளைகிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசுவேன். நீங்க நிறைய பேசுவீங்க. கண்ணாடி பாத்துக்கீங்களா? கண்ணாடி முன்னால நின்றீங்கன்னா அது என்ன தெரியும்? நான் என்ன தெரியும்? ஒரு சிரிச்சி என்ன எப்படி தெரியும்? சிரிச்ச மாதிரி தெரியும். உரச்சி என்ன எப்படி தெரியும்? உரச்ச மாதிரி. கையை ஓங்கி அடிக்கிற மாதிரி காட்டுறீங்கன்னா அப்ப நீங்க எந்த மாதிரி காட்டுறீங்களோ அந்த மாதிரி எது காட்டுது? கண்ணாடி காமி. அது வரதாங்க நாடு. நீங்க எந்த மாதிரி என்ன நினைக்கிறீங்களா? முகம் பார்க்க கண்ணாடி மாதிரி நீங்க உங்களை பிரதிபலிக்கிறது நானே தவிர என்ன நான் பிரதிபலிக்கிறது அல்ல. நீங்க யாருன்னு காட்டுற கால கண்ணாடியை தான் நான் இருப்பேன். சரிங்களா? இந்த இடத்துல நீங்க பெரியாரு அப்படி நினைச்சிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இவருக்கெல்லாம் என்ன தெரியும் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உலகத்திலே ஒன்ன மாதிரி சின்ன ஆள் இல்லைன்னு என்னால காமிக்க முடியும். இந்த உலகத்திலே ஒன்ன போல பெருங்கொண்ட வள்ளி இல்லைன்னு காட்ட முடியும். இந்த 2 விஷயம் மட்டும் இருக்கு. இப்போ உன்னை பெரியாள காட்டவா சின்ன ஆள காட்டவா? நீங்க என்னங்க பெரியாள என்ன காமிக்க போறீங்க? நான் கேக்குறேன் பதில சொல்லுங்க. அத கேக்குறேன். இப்போ இந்த இடத்துல நீங்க பெரியாளா இல்ல சின்ன ஆளா? நான் பெரியாளா தான் இருக்கணும். அப்ப நீங்க சின்ன ஆள் இல்ல. நான் சின்ன ஆள் இல்ல. நீங்க சின்ன ஆள் இல்ல. உங்க கண்ணி வைக்கிற நேரத்துல நான் சின்ன ஆள மாத்த முடியும்ன்றீங்க. பார்க்கலாம். முடியாது. பேசி பார்க்கலாம். பேசுவா? என்னோட சவால் விட்டாங்க. இவங்க என்னடா? இந்த சவால் உரியல நீங்க. சவால் இல்ல வண்டியாக. இது உனக்கு தர எச்சரிக்கை.
அதாவது ஒரு நீங்க வச்சிருக்கீங்க பள்ளத்தாக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பார்க்கலாம். பள்ளத்தாக்குக்கு முன்னால ஒரு எச்சரிக்கை வச்சிருப்பாங்க. எதுக்கு வச்சிருக்காங்க எச்சரிக்கை? விழுந்துராதீங்க, காலை வச்சிராதீங்க, இங்க பள்ளத்தாக்கு இருக்குன்னு அர்த்தம். வேகத்துல எதுக்கு போறாங்க? வேகத்துல போடும்போது எச்சரிக்கை எதுக்கு வச்சிருக்காங்க? வேகத்துல இருக்குன்னு காட்டுறதுக்காக. பார்த்து வரணும். இந்த எச்சரிக்கை இருந்தாலும் நான் வேகத்துல அப்படித்தான் போவேன். போனோம்னா என்ன ஆகுது? கீழே தான் விழுகணும். பள்ளத்தாக்கு அதைத்தான் நான் சொல்றேன். அப்ப எச்சரிக்கையை மீறி நீ போறீங்கன்னா அப்புறம் ஆபத்துல நீ தஞ்சாகணும். நான் கிடையாது. இப்ப இந்த இடத்துல நீங்க சின்ன ஆளா பெரிய ஆளா? பெரிய ஆள் தானே. இப்ப நீ பெரிய ஆள் இல்ல. உலகத்துல மொத்த எத்தனை இதிகாசம் இருக்கு? 4 இருக்கா? சரி, நீங்க 2 கூட படிச்சிருக்கலாம், தப்பு இல்ல. மொத்தம் 2 இருக்கு. ஒன்னு ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். இப்ப நீங்க தூங்குறீங்களா முடிச்சிட்டீங்களா? நான் பார்த்தேன். பரவாயில்ல விஞ்ஞாகம். பல இடத்துல சுதாரிப்பு ரொம்ப அவசியம். ஆனா டீயை கொட்டி கையில புண்ணு வந்த பின்னால சுதாரிச்சு பிரயோஜனம் இல்ல. ராமாயணம் மகாபாரதம் கொட்டறதுக்கு முன்னாலே சுதாரிக்கணும். இப்ப ராமாயணம் மகாபாரதம். ராமாயணம் உண்டு, மகாபாரதம் உண்டு. இது நல்லா தெரியுது உங்களுக்கு. இதுல ராமாயணத்துல நீங்க எங்க இருக்கீங்களா? இல்ல. மகாபாரதத்துல எங்க வரீங்களா? இல்ல. அதுல நீங்க இல்ல. 2 இதிகாசம், 2 இதிகாசத்துலயுமே நீங்க இல்ல. உண்மைதானே? நான் எத்தனை இடத்துல இருக்கேன்? நீங்க 2லயுமே இருக்கீங்க. 2லயும் இருக்கேன். 2ல இருக்கக்கூடிய இந்த இடத்துல நான் பெரியாளா இல்ல எதிலுமே வராத வள்ளிநாயகம் தாங்கள் பெரியாளா? நீங்க தான் பெரியாள். நான் தான் பெரியாள். மொத்தம் எத்தனை புராணம் இருக்கு? 18 புராணம் இருக்கு. 18 புராணம் இருக்கு. பிரம்ம புராணம், பத்ம புராணம், விநாயகர் புராணம், சிவ புராணம், லிங்க புராணம், பிரம்மாண்ட புராணம், பவிஷ்ய புராணம், மார்க்கண்ட புராணம், இப்படி புராணங்கள் 18 இருக்கு. இந்த 18 புராணத்துல நீங்க எத்தனை புராணத்தை வரீங்க? பிரம்மாண்ட புராணத்தை வரீங்களா? ஒரே புராணத்தை தான். பிரம்ம புராணத்தை வரீங்களா? இல்ல. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த லிங்க புராணத்தை வரீங்களா? அதுல இல்ல. கருட புராணத்தை வரீங்களா? அதுல இல்ல. பவிஷ்ய புராணம் இல்ல. மார்க்கண்ட புராணம் எந்த புராணத்துல நீங்க இல்ல. நீங்க எந்த புராணத்துல இருக்கீங்க? கந்த புராணத்துல மட்டும் தான் இருக்கீங்க. கந்த புராணத்திலயும் எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப நீங்க வரல. இப்ப 18 புராணத்துல நீங்க கிடையாது. கலியுகத்துல மட்டும் அந்த கந்த புராணத்துல மனசு வச்சா வரீங்க. இப்ப நான் எத்தனை புராணத்துல இருக்கேன்? எல்லாத்துலயுமே இருக்கீங்க. 18 புராணத்துல இருக்கக்கூடிய நான் பெரியாளா இல்ல எந்த புராணத்துல இல்லாம சொந்த புராணத்தை பேசுற நீ பெரியாளா? இப்ப பேசுறீங்க பேச்சு, இவ்வளவு பெரிய பேச்ச பேசும்போது மொத்தம் எத்தனை உலகம் இருக்கு தெரியுமா? 14 உலகம் இருக்கு. பூலோகம், பூர்லோகம், சூலகம், தவலோகம், சத்தியலோகம், மகலோகம், அதலம், விதலம், தராதலம், மசாதலம், மகாதலம், பாதலம் சொல்லக்கூடிய மொத்தம் 14 உலகம் இருக்கு. இந்த 14 உலகத்துல நீங்க எத்தனை உலகத்துல இருக்கீங்க? ஒரே உலகத்துல தான் இருக்கீங்க. எந்த உலகத்துல இருக்கீங்க? நான் எத்தனை உலகத்துல இருக்கேன்? 14லயே இருக்கீங்க. 14 உலகத்துல வரக்கூடிய நான் பெரியாளா இல்ல ஒரே உலகத்துல குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற தாங்கள் பெரியாளா? நீங்க தான் பெரியாள். யார் பெரியாளே? நான் தான் பெரியாள். அடுத்து இருக்க வேண்டியதாக நீங்க பேசுறீங்க பேச்சு மொத்தம் 4 வேதம் இருக்கு. எத்தனை வேதம் இருக்கு? 4 வேதம். இந்த 4 வேதத்துல நான் எத்தனை வேதத்துல வர்றேன்? 4லயே இருக்கீங்க. நீங்க எத்தனை இருக்கீங்களா? ரிக் வேதம், யசுர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம், எந்த வேதத்துல நீங்க இல்ல. ஆனா நான் இருக்குது 4லயே இருக்கீங்க. 4 வேதத்துல இருக்க நான் பெரியாளா இல்ல நீங்க ஒரு வேதமும் நாம சும்மா உட்கார்ந்து உத்தரவாதத்தை வர்ற நீங்க பெரியாளா? யார் பெரியாளே? நான் தான் பெரியாள். உன் பேர் என்னமா? வள்ளி. உன் பேர் என்னது? வள்ளி. ஏன் பேர் என்னது? நாரதர். இந்த இடத்துல வள்ளின்றது எத்தனை எழுத்து? 3 எழுத்து. 3 எழுத்து. நாரதர் எத்தனை எழுத்து? 4 எழுத்து. இந்த 4 எழுத்து பெருசா இல்ல 3 எழுத்து பெருசா? நீ நாளமா சொல்லிட்டு இருக்க, எதுமா பெருசு? 3 பெருசா இப்ப 4 பெருசா? அங்கே கேக்குது பேர் சொல்லாம நீ பெட்டிக்காரன் ஏன்றது என்ன? இப்படி யாரோ கூட்டி வந்து இப்படி எல்லாம் பேசக்கூடாது. பேசிக்க வடிநாயகம். நீங்க தான் பெரியாள். இப்ப 4 பெரியாள். 4 பெருசு ஒத்துக்கிட்டீங்களா? ஆமா, நான் தான் பெரியாள். நீங்க பாக்குற வேலை என்ன வேலை? காவல். காவல் எத்தனை எழுத்து தெரியுமா? 3 எழுத்து. 3 எழுத்து. நான் பண்ணக்கூடிய வேலை கலகம். கலகம். கலகம் எத்தனை எழுத்து? 4 எழுத்து. கலகம் 4 எழுத்து. காவல் 3 எழுத்து. இந்த இடத்துல 3 எழுத்து கூட்ட நீங்க பெருசா இல்ல 4 எழுத்து இருக்கக்கூடிய கலகம் நான் பெருசா? நீங்க தான் சாமி பெரியாள். நீங்க தான் பெரியாள். யார் பெருசு? நான் தான் பெரியாள். கேட்கணும்ல. நான் பெரியாள். நீ பேச விடு. நான் தான் பெரியாள். இப்ப வள்ளி சொல்லிட்டேன். ஆமா. கலைக்கு அப்பாற்பட்டு உன் பேர் என்ன பேரு? அம்சப்பிரியா. என்ன பேரு? அம்சப்பிரியா. அம்சப்பிரியா. அது என் பேரு. இப்ப அம்சப்பிரியான்ற 6 எழுத்து பேரா? 6 எழுத்து. அம்சப்பிரியா 6 எழுத்து. ஏன் பேர் என்ன தெரியுமா? கலைக்கு அப்பாற்பட்டு என்ன பேரு? ஜெயபார்த்தி. 8 எழுத்து. 8 எழுத்து. இப்ப உங்க பேரு? அம்சப்பிரியா 6 எழுத்து. அம்சப்பிரியா 6 எழுத்து. ஜெயபார்த்தி எத்தனை எழுத்து? முடிவு நீ வந்திருக்கீங்களா? இப்ப 8 இடத்துல இருக்கக்கூடிய 8 வருஷா இல்ல 6 இடத்துல இருக்க நீ வருஷா? நீங்க தான் கதைக்குள்ள வள்ளியா நாரதனா நானும் வருஷே அம்சப்பிரியாவா ஜெயவர்த்தியா மத்த நானும் வருஷே. இப்ப இத்தனை இடத்துல ஒரு இடத்துல வருவீங்க. அப்புறம் எதுக்கு வாய் வாக்கு? நான் தான் பெரியாள். பேசிக்கிட்டு பேச்சு பேசணும்ல. நீங்க பேசணும்ல. பொத்துக்கிட்டு பேசாம இருக்கே. அப்ப பெரியாள் பெரிய உங்க சட்டமா? என்ன பெரியாள் நீ? உங்க சட்டமா? நான் வச்ச சட்டத்தை பேசும்போது யாருக்கு வந்தா பேசும்போது நீங்க எல்லாம் தெரியுமா பேச கூடாது. என்ன பேசுறீங்க? தெரியுமா அத பேசி. பெரியாள்ங்க ஒத்துக்கிறேன். ஆனா நான் இந்த இடத்துக்கு நான் பெரியாள். நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. அப்புறம் நீங்க பெரியாள் எல்லாம் நான் சொல்றேன். இது ஓயறதானே? ஆமா. இது ஓயறதானே சொல்லிட்டு இருக்க. ஆமா. இடத்துல பேர் என்ன சொன்ன?
குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலம் யாருக்கு சொந்தமான இடம்? உங்களுக்கு சொந்தமானது. உங்களுக்கு தான சொந்தமானது. அப்ப முருகனுக்கு சொந்தம் இல்ல? முருகனுக்கு சொந்தம் தான். அப்ப முருகனுக்கு உலகக்கடவுள் முருகப்பெருமான். உலகக்கடவுள் முருகப்பெருமான். ஆமா. இடம் உனக்கு சொந்தம். ஆமா. இது என்ன நிலம்? குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலம். இன்னைக்கு நீங்க இருக்கீங்க. நாங்க வந்திருக்கேன். இப்ப நாளை கழிச்சு வரக்கூடியது அடுத்து உங்க சந்ததிகள். அடுத்தடுத்து வரக்கூடியது அடுத்தடுத்த சந்ததிகள். அப்ப இந்த இடம் உங்களுக்கே சொந்தமா இல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு சொந்தமா? எல்லாத்துக்குமே சொந்தம். அப்ப எல்லாத்துக்கும் சொந்தமான இடம். நீங்களும் வந்த போய் அவங்களுக்கும் சொந்தம் தான். இப்ப இது உங்க இடமா இல்ல எல்லாத்துக்கும் பொதுவா? எல்லாத்துக்கும் பொதுவான இடம். அப்ப எல்லாத்துக்கும் பொதுவான இடம் உங்க இடம்ன்றீங்க? நான் இருந்தா எங்க இடம் தான் சொல்லுவோம். உங்க இடம் தான் சொல்லுவீங்க. அப்ப இருக்கறனால உங்க இடம்ன்றீங்க. அப்ப நாளை பிள்ளை வெளியூர் போயிட்டீங்கன்னா அது உங்க இடம் இல்லைன்றீங்க. அப்ப அது உங்க இடம் இல்ல. அப்ப ஊருக்கு போகாத வரைக்கும் உங்க இடம். ஊருக்கு போயிட்டீங்கன்னா உங்க இடம் இல்ல. நிக்கிற வரைக்கும் எங்க இடம் தான். நிக்கிற வரைக்கும் கடவுளுக்கு சொந்தமான இடம். அப்ப கடவுளுக்கு சொந்தமான இடம். இந்த உலகத்தில் யாதும் ஊரே யாவரும் கேளி தீதும் நன்று பிறந்தவர் வரான்றார். எல்லா ஊரும் பெரிய ஆளுங்கறீங்க. மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்துக்கு மூவர், சவத்துக்கு நாவர், சகலத்துக்கு ஐவர், சுவைகள் ஆறு, சுரங்கள் ஏழு, திக்குகள் 8. ஏய் யாரு? எத்தனை இருக்குங்க? 9. 9 பேர் இருக்கு. பசி வந்தா 10 பறந்துவோம்ல. பசி வந்தா பறக்குதா? உங்களுக்கு பறக்குதா இல்லையா? என்ன பசி பசிக்கல. பசிக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா உண்ட மயக்கம் தொண்டனை கொண்டுடுவாங்க. ஆனா உண்டுகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க எந்த பிரச்சனையும் இல்ல. நான் கிடையாது. சாப்பிடுறதுல 2 ரகம் பண்ணிட்டாங்க. இப்ப 2 ரகம் என்ன அர்த்தம்? சில பேர் வாழ்றதுக்காக சாப்பிடுவாங்க, அது முதல் ரகம், எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சில பேர் சாப்பிடுறதுக்காக வாழ்வேன், அது 2வது ரகம். நீங்க இதுல எந்த ரகம்? வாழ்றதுக்காக சாப்பிடுறீங்களா இல்ல சாப்பிடுறதே வாழ்றது? உயிர் பொழைச்சுக்கிறதுக்காக சாப்பிடுறேன். உயிர் பிழைக்க சாப்பிடுறீங்க. பார்த்து பத்திரமா உயிரை பிடிச்சு வச்சுக்கோங்க. போயிருச்சுன்னா தப்பா போயிரும்ல. தூங்கும் போது மனிதனோட மூச்சு சுடிமாறி போச்சு. இப்ப கண்ணால எதை பாக்குறீங்க? கண்ணாலே உலகத்தையே பாக்குறோம். உலகத்தை பாக்குறீங்களா? ரொம்ப நேரமா பாத்துட்டே இருக்கும்போது கண்ணு வலிக்குதுன்னு கண்ணுக்கு ஓய்வு கொடுத்து மூடி வச்சுக்கலாம். ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டே இருக்கணும், காது வலிக்குது, காதை பத்தி பேசாம இருக்கலாம். ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருக்கணும்னு சொன்னா வாயை பத்திக்கிட்டு என்ன இருக்க முடியுமா? பத்தி காட்டுமா? அப்படியே முடியுமா? நான் காட்ட மாட்டேன். வாயை பத்த மாட்டீங்க. நான் கிடையாது. வாயை பத்திக்கிட மாட்டீங்க. இல்ல வாயை பத்திக்கிட மாட்டீங்க. ஏன் அப்படி பார்த்தா உங்களை போய் பார்த்தா பேசுறீங்க, வாய் வலிக்குது. நீங்க சொல்றதெல்லாம் நான் சொல்றேன். நான் அப்படி இப்ப நீங்க ஊருக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா சாமியும் கோயிலுக்கு போனோம் இப்படி கையை நீட்டி நிக்குது. எதுக்கு? ஆசீர்வாதம் பண்றாங்க. ஆசீர்வாதம் பண்ணல, அங்க போய் புலம்புறத நிப்பாட்டு, பேசாம இருன்னு அர்த்தம். உங்க ஐடியா. அதனால பேசாம இருந்தீங்கன்னா நீ பல இடத்துல பறிச்சுக்கலாம். பரவாயில்லைங்க. இப்ப சொன்னீங்க இந்த இடத்துல இத்தனைக்கும் ஓய்வை கொடுத்து நிப்பாட்டிக்கிறோம்ல. இப்ப மூச்சு காத்து மனசுல பார்த்து சொல்லுது, கேட்ட அம்சப்பிரியா கண்ணுக்கு ஓய்வு கொடுக்குற, காதுக்கு ஓய்வு கொடுக்குற, மூக்குக்கு ஓய்வு கொடுக்க மாதிரி எல்லாத்துக்கும் ஓய்வு கொடுத்தியே, அது போல கண்ணு காது வாய் இத்தனை பொருளும் ஓய்வு எடுக்கிற மாதிரி நான் ஒரு 1/2 மணி நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன் அம்சப்பிரியான்னு மூச்சு காத்து அப்படியே நின்று வச்சுனா என்ன பண்ணுவேன்? இத்தனையும் நிக்கும் போது பேசாம உயிர் வாழுது, ஆனா மூச்சு காத்து மட்டும் நிக்கும் போது என்ன ஆகுது? உயிர் போகுது. அப்ப உயிரை புடிச்சு காப்பாத்துறது எதா இருக்கு? மூச்சு காத்து. சொல்ல கைப்பற்றிக்கா உயிரை புடிச்சிட்டு வந்தாங்க நாடகத்துக்கு, ஆத்தாடி தாமதமா போயிருவோம்னு. அப்ப உயிர் எங்க இருக்கு? இறைவனுடைய கருவடியில. இந்த மூச்சு காத்து சீரா இருக்க வரைக்கும் சிவமா இருக்கும். இந்த மூச்சு காத்து சீர்கெட்டு போச்சுன்னா அது சிவம் அல்ல. அதனாலதான் கற்க கசற கற்பவை கற்றபின் அதற்கு தக சொல்லிருக்காங்கல்ல. யார் சொன்னா? திருவள்ளுவர். திருவள்ளுவரா? அப்படியா? நல்ல வேற. அதை கேட்டுதான் பேசுறீங்க. இப்ப திருவள்ளுவர் இல்ல, திருவள்ளுவர் அப்படி சொல்லுங்க. நீங்க வேற பல பேரு கேட்காம கொள்ளாம இது யாருன்னே தெரியாம பேசுறாங்க இருக்குல்ல. பல பேர் திருவள்ளுவருக்கு நம்ம திருவள்ளுவரை பல பேர் பார்த்திருக்கேன். ஒரு ஆள் சொன்னாப்லையா, திருக்குறளை நீங்கள் கண்டிப்பான முறையில் மனப்பாடம் செய்ய வேண்டும், திருக்குறளை கட்டாயமான மனப்பாடம் செய்ய வேண்டும். திருக்குறள் ஆக சிறந்த பொக்கிஷமான ஒன்று. அதில் ஒரு நாளைக்கு ஒரு திருக்குறளை மனப்பாடம் செய்தால் வாரத்துக்கு 7 திருக்குறளை மனப்பாடம் செய்து விடலாம். அடுத்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மனப்பாடம் செய்தால் 30 திருக்குறளை மனப்பாடம் செய்து விடலாம். ஒரு வருடத்திற்கு மனப்பாடம் செய்தால் 365 மனப்பாடம் செய்யலாம். இப்படியே திருக்குறளை மனப்பாடம் செய்து கொண்டே போனால் 1,00,000க்கும் மேற்பட்ட திருக்குறளை மனப்பாடம் செய்யலாம்னு சொல்ல. அப்பதான் கூட்டத்தில் வந்து பார்த்து, ஆகா இவனுக்கே திருக்குறள் தெரியாம தானே இப்படி பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அப்பதான் புரிஞ்சிருக்கு. திருக்குறள் மொத்தம் எத்தனை இருக்கு? 1330 குறள் இருக்கு. இவன் 1,00,000க்கு மேல என்ன அர்த்தம்? அப்ப திருக்குறளை பத்தியே தெரியாம பேசுறாரு. அதான் கட்டி திருவள்ளுவரால திருவள்ளுவர் நல்லா பேசுறீங்க. பேசிருக்கட்டும். இருங்க, உங்களோட கேள்வி கேட்கணும். ஏன்னா சில விஷயங்களை தெரியாத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வந்திருக்கேன். சரிதா, கேட்கலாமா? கேட்கிற கேள்வியை பதில் கிடைக்குமா? கேட்கிற கேள்வியை பொறுத்து பதில் இருக்கு. இல்ல தெரியாத கேட்கிற கேள்வியை பொறுத்து பொறுத்து அப்படி தெரியலன்னா என்ன கேட்டு தெரிஞ்சுங்க. ரொம்ப பொறுத்து வச்சு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு என்னென்ன கேட்கட்டுமே உங்களுக்கு கேளுங்க. ஏன்னா நீங்க வந்து அனுபவத்துல பெரியாது, கொஞ்சம் கூடுனாரு, அதனால உங்ககிட்ட எதெல்லாம் தெரியாது. நீங்க குரு, சிஷ்ய பிள்ளை. ஏன்னா குரு சிஷ்ய பிள்ளை மோதினா சிறப்பா இருக்கும். சிறப்பா இருக்கணும். ஆமா இருக்கணும். குருநாதரா இருந்தவர் யாரு கேட்டீங்கன்னா சிவபெருமான். அதுக்கு பிள்ளையா இருந்தவர் யாரு கேட்டீங்கன்னா முருகப்பெருமான். ஆனா முருகப்பெருமான் என்ன பண்றாரு? அப்படிலாம் இல்ல, நான் இந்த இடத்துல குருநாதர் இருக்கேன், நீ எனக்கு சிஷ்ய பிள்ளைன்னு சொல்லி பிரணவ மந்திரத்தை காதுல ஓதுனாராம். அப்ப சின்னால பெரியாள் அதே அப்பனுக்கே பாட சொன்ன சுப்பையான முருகனுக்கு பேரு. சுப்பையா தெரியுமா? சரி, யாரு தெரியாதா? முருகப்பெருமான்.
அப்படி சொல்லுங்க. சுப்பையான என்ன கறிக்கன் சுப்பையாவா? நீங்க அங்கே வரீங்க. அப்ப சுப்பையான யாருன்னு கேட்டா முருகன் சொல்லுமா? சொல்லுமா? சே. உனக்கு எதுமே சந்தேகம் இருக்கா? தூங்காத புளிய மரம் எங்க இருக்கு? தூங்காத புளிய மரம் எனக்கு தெரிஞ்சு. ஆமா. ஊராத கிணறு எங்க இருக்கு? தீராத வழக்கு எங்க இருக்கு? பதில சொல்லுங்க. சத்தியமா நீங்க பதில சொல்லிட்டா நான் கால்ல விழுவேன். சொல்லுங்க பாக்க. கால்ல விழுகிறியா? விடுஞ்சா? சொல்லுங்க சாமி. தெரிஞ்சா சொல்லுங்க. சரி. தெரியலையா? என்ன கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சரி சொல்லுமா தெரிஞ்சுக்கிறீங்க. என்ன எங்கமா இருக்கு? நான் சொல்லிட்டா அப்ப நீங்க வந்தீங்க. இப்படி கேட்கணும்ல. சொல்லுங்க. பெரிய ஆளு தெரியா? தெரிஞ்சுங்க எல்லாத்தையும். நான் வந்து சொல்லிருக்கேன். எல்லா வழியும் பயப்படுறாங்க. ஜெயபாரதி மேல போட்டா நான் வரலங்கறாங்க. இப்படியே தான் எல்லாத்தையும் மிரட்டி வச்சு பயமுறுத்தி இருக்கீங்க. பல பேர் நம்மள பார்த்து பயப்படுறாங்க. ஆனா அந்த உலகத்துல நான் பார்த்து பயப்படுறாங்க நீங்க ஒரு ஆளு தான் வர்றீங்க. ஏன் தெரியுமா? நாயை பார்த்து நான் பயப்படுங்க. பேயை பார்த்து பயப்படுங்க. நாய்க்கு பேய்க்கு எடுத்து நான் உன்னைய பார்த்து அதிகமா பயப்படுறேன். பேய் பாருங்க. சொல்லுங்க. பதில சொல்லுங்க. நல்லா ஒரு பெருமைக்குரிய வடிநாயகம். நீ பார்த்த மகிழ்ச்சி. ஏன் கட்டி என்ன வடிநாயகம்? நீங்க நல்லா சொன்னீங்க. அதாவது ஊராத கிணறு, உறங்காத புளிய மரம், தீராத வழக்கு. எனக்கு தெரிஞ்சு உறங்காத புளிய மரம்னா அது நாடக நடிகரா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். தூக்கமே கிடையாது. எல்லா நடிகருமே தூங்காம புளிய மரம் சுத்திக்கிட்டே இப்படிதான் காலப்போக்கில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்க கேட்கறீங்க உறங்காத புளிய மரம், தீராத வழக்கு, ஊராத கிணறு, இது மூணு எங்க இருக்கு? நல்லா கேட்ட வடிநாயகம். இந்த நீங்க நல்லா கவனிக்கணும். ஆரம்பத்துல 12 ஆழ்வார்கள் இருந்தாங்க. ஆழ்வார்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஆழ்வார் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. மொத்தம் இறைவன் பெருமையை பாடுகிற ரெண்டே கூட்டம். ஒன்னு சைனவா, இன்னொரு வைணவா. சைவம்னா யாரு? சிவனை கும்பிடுறவங்க 63 நாயன்மார்கள். 12 ஆழ்வார்கள்ன்றது பெருமாளை கும்பிடுறவங்க. அவர்தான் 4000 திவ்ய பிரபந்தம் பாடுறாங்கல்ல, அப்படிப்பட்ட பெருமை. இந்த 12 ஆழ்வார்கள்ல திருமங்கை ஆழ்வார்னு ஒருத்தர் இருந்தார். அப்படிப்பட்ட ஆழ்வார் என்ன பண்றாரு? பெருமைக்குரிய ஒரு ஆலயம் எங்க? திருச்சி ஸ்ரீரங்க பெருமானுடைய சுற்று வட்டார பிரகாரத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க. காசு பணம் பத்தல. அப்ப சுற்றுப்படுத்தக்கூடிய மதிர்ச்சுவரை கட்டணும்னா போதிய பொன்பொருள் வேணும். அப்ப எங்க போய் கொண்டு வருது? தங்க என்ன கொஞ்சம் தேவைப்படுது. எங்க போய் தங்கத்தை சேகரிக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. பார்த்தார்களாம். நேர போனார். நாகப்பட்டினம் பக்கத்துல ஒரு புத்தர் சிலை இருக்கு. அங்கே ஒரு தங்க விக்கிரகம். அந்த தங்கத்தை கொண்டு வந்தா ஸ்ரீரங்கத்தினுடைய சுற்றுப்பணியை முடிச்சிடலாம்னு சொல்ல நேர திருவரங்கத்துக்கு இருந்து போறார் நாகப்பட்டினத்திற்கு திருமங்கையாழ்வார். அந்த சிலையை உடைக்கல, ஒண்ணும் பண்ணல. புத்தர் முன்னால் நின்று ஒரு பதிகம் பாடுகிறார். தங்கம் மட்டும் உருகி கைக்கு வந்துருது. அந்த தங்கத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு திருச்சியை நோக்கி திருவரங்கத்துக்கு வந்துட்டு இருக்கார் திருமங்கையாழ்வார். அப்ப இரவு பொழுதா மாறுது. தங்கத்தை கையில வச்சுக்கிட்டு இரவு பொழுதுல நடமாடலாமா? நடமாட முடியாதுல. அப்ப தங்கத்தை கையில வச்சுக்கிட்டு இரவு பொழுதுல போக முடியாது. அப்ப என்ன பண்ணலாம் பார்க்கும்போது பக்கத்துல சுத்தி வயக்காடு. வயக்காட்டுக்கு கீழே மண்ணுக்குள்ள தங்கத்தை போச்சு வச்சுட்டு பக்கத்துல இது மாதிரி ஒரு புளிய மரம். அந்த புளிய மரத்துல போய் படுத்துட்டாரு திருமங்கையாழ்வார். அப்பதான் சொன்னாரா, புளிய மரமே அசதியில நான் படுத்துட்டேன், நீ வசதியா இருக்கு, நீ அப்படியே நின்றாத. அசதியில படுத்த எனக்கு காலையில நான் தூங்கினாலும் எனக்காக தூங்காம இருந்து என்னை எழுப்பி விடுன்னு சொல்லிட்டு படுத்துட்டார். யாருக்கிட்ட? புளிய மரத்துக்கிட்ட. இப்ப புளிய மரத்துக்கிட்ட எழுப்பி விடுன்னு சொல்லிட்டு படுத்தாரா இல்லையா? தங்கத்தை வயக்காட்டுக்குள்ள போச்சு வச்சிருக்காரு. காலங்காத்தால விடிஞ்சு வச்சு வயலுக்கு சொந்தக்காரன் உழுக வந்துட்டார். வயலுக்கு சொந்தக்காரன் வயலை உழுதோம்னா தங்கம் வெளியே வரும். வெளியில வந்த தங்கத்தை இவன் எடுத்துட்டான்னா யாருக்கு சொந்தம் பண்ணுவேன்? வயலுக்கு சொந்தம் பண்ணுக்காரன். வயலுக்கு சொந்தக்காரன் தானே எனக்கு சொந்தம் பண்ணுவேன். அப்பதான் புளிய மரம் பார்த்துட்டு ஆகா வயலுக்கு சொந்தக்காரன் வந்துட்டாரு, திருமங்கையாளர் எழுப்பிட சொன்னாரு சொல்லி தன்னுடைய பழங்களை இலைகளை அசைச்சு அந்த திருமங்கையாளரை எழுப்பி விட்டான். அப்பதான் பார்த்தார திருமங்கையாளர், ஆகா எனக்காக நீ தூங்காம இருந்து என்னை எழுப்பி விட்ட பாத்தியா? புளிய மரமே இரவு முழுதும் உறங்காம இருந்து என்னை எழுப்பி விட்ட காரணத்தினால புளிய மரமே உறங்காமல் இருந்த காரணத்தினால நீ உறங்கா புலி என பேர் வருவாயின்னு எனக்கு கொடுத்தாராம். இது உறங்கா புலி. அடுத்து பாருங்க, இந்த வயலுக்கு சொந்தக்காரன் உழுக வரல, அவனை தடுக்கணும்ல. வெளியே வந்துருமே தங்கம் இல்லைன்னா நேர போன திருமங்கையாளர் வயலை உழுகாத நிப்பாட்டுண்ட. ஏண்டா என் வயல உழுக கூட நீ யாரியா சொல்றது? அப்படி அவன் கேட்க, இது ஓ வயலா, இது ஏன் விட்டு வயலான்னு இவன் சொல்ல. அவர் சொல்லிருக்காரு, இது ஏன் வயல்னு சொல்ல. ரெண்டு பேருக்கும் ஓ வயலா ஏ வயலா பஞ்சாயத்து தான் என்ன பண்ணணும்? ஊர் பெரியவங்களை கூட்டி பஞ்சாயத்து வைக்கணும்ல. அப்பதான் ஊருக்காரன் வந்தா என்னப்பா பிரச்சனை? ஐயா வய எனக்கு சொந்தம், இவன் எனக்கு சொந்தம், இன்னைக்கு சொந்தம் கொண்டாடுறேன், நீங்க தான் தீர்த்து வைக்க சொல்ல. வருத்தப்படாதப்பா, ஓ வயதானே உன்ட பட்டா இருக்குல்ல, போய் எடுத்துட்டு வாடான்னு சொல்ல. வயலுக்கு சொந்தக்காரன் எடுத்தாந்து காமிச்சாச்சு. வயலுக்கு சொந்தக்காரன் எடுத்தாந்துட்டாரு. திருமங்கையாளர் கூப்பிட்டாப்புல, ஓ வயல் சொன்னீங்கல்ல, இது உன்னுடைய வயல்னா நீ என்ன பண்ற? உன்னுடைய பட்டாவை காட்டான்னு சொல்ல. நம்மள்ட்ட இருந்தா தானே காட்ட முடியும். இவன் பார்த்திருக்கேன், பட்டா தானே கேட்கறீங்க, வருத்தப்படாதீங்க, எனக்கு சொந்தமான அந்த பட்டா எங்க இருக்குன்னா திருவரங்கத்துல இருக்கு. அதை போய் நான் எடுத்துட்டு வரணும்னா ஒரு 2 நாளாவது அவகாசம் வேணும். எனக்கு கால அவகாசம் கொடுங்க, அதுக்கு பின்னாடி அந்த வழக்கை தீர்த்து வைங்கன்னு சொல்ல. அப்ப சரி 2 நாள் உனக்கு அவகாசம், அது வரைக்கும் போய் எடுத்துட்டு வர அனுப்பிட்டாங்க. அந்த வழக்கு முற்று பெறாம அதோட நின்றே போச்சு. அது தீராத வழக்கு. ஒரு வழியா எடுத்துட்டு போனாரா தங்கத்தை எடுத்துக்கிட்டு போகும்போது தண்ணி தாக அதிகமான மாதிரி தவிக்குது. அதிகமா தவிக்கும் போது பக்கத்துல ஒரு கிணறுல பெண்கள்லாம் சேர்ந்து தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நேரம் தண்ணி தாகமா இருக்கு, தண்ணி கொடுங்கமான அவங்ககிட்ட போய் கிணத்துல இறச்சிக்கிட்டு இருந்தாட்ட கேட்க பெண்கள்லாம் பார்த்தாங்க, ஆத்தாடி சொந்தம் இல்லாத வயலை எனக்கு சொந்தம்னு சொல்லி வழக்கு போட்டவன்
இவன்கிட்ட கொண்டாந்து தண்ணியை கொடுத்தோம்னா தண்ணியை குடிச்சு விட்டு கிணறு எனக்கு சொந்தம்னு வழக்கு போட்டாலும் போட்டு விடுவேன். அதனால இவனுக்கு தண்ணி கிடையாது, கொடுக்க கூடாது, கொடுக்கல. இவர் பார்த்தாரு ஏற்கனவே தண்ணி தாகமா இருக்கு, இவங்க வேற தண்ணி கொடுக்க மாட்டோம்ன்றாங்க. தண்ணியா கொடுக்க மாட்டேன்றிய, இந்த கிணத்துல தண்ணி ஊறவும் தானே உங்களுக்கு மட்டும் பகுமானம். இன்னைக்கு இருந்து அந்த கிணறு ஊறக்கூடாதுன்னு சமத்தை கொடுத்தாரு. அன்னைக்கு இருந்து கிணறு ஊறல. அப்ப உறங்காத புளியவரா எங்க கட்டியனா அந்த மங்கையால் வரை ஒழிப்பு விட்டது. அதனால உறங்கா புலி தீராத வழக்கு. அந்த வய பிரச்சனை பட்டாவை 2 பேரும் காட்டாதனால அந்த பஞ்சாயத்து தீரா போச்சு. அது தீராத வழக்கு. கிணறு ஊறல அப்படின்னா அந்த கிணற்றிலே ஊறாத கிணறு, பெண்கள் தண்ணி கொடுக்காத காரணத்தினால கிணறு ஊறாம போட்டு கொடுத்தாரு. கிணறு ஊறல. அப்பதான் பார்த்தாளா ஊறாம போச்சுன்னா என்ன பண்றது, இந்த ஒத்த கிணறு இருக்கு சொன்னோன்னே மறுபடியும் மனம் உவந்து இனிமே தண்ணி ஊறும், ஆனா உப்பு தண்ணியா தான் இருக்கும் கொடுத்தாராம். அதனால இன்னும் அந்த கிணத்துல ஊறாத கிணறு, உறங்காத புளியமரம், தீராத வழக்கு, இது மூன்றும் திருமங்கையால் தான் நடந்த சம்பவம். எந்த இடம் கட்டியனா, இது சோழ நாட்டுல தஞ்சாவூர் பக்கத்துல நாகப்பட்டினத்துக்கிட்ட ஒரு ஊர் இருக்கு, திரு கண்ணங்குடின்னு அந்த ஊருக்கு பேரு. அங்க நடந்த சம்பவம் வழிநாகம். நீங்க கேட்ட தீராத வழக்கு தீர்ந்திருக்கா? எவ்வளவு அருமையா எவ்வளவு பதில் சொல்லிருக்காங்க. தலைய ஆட்டிட்டானவே சம்மதம் கொடுத்தா அர்த்தம். பரவாயில்லை, நல்லா பேசுறீங்க, நல்லா பாடுறீங்க. நாங்க வந்த நோக்கம் என்ன? நோக்கம் இல்லாம இங்க போறது வேண்டாம். இரண்டு வீட்டுக்கு ஒளி தேவை, பன்னடத்துக்கு நீர் தேவை, ஜாடிக்கு மூடி, உரலுக்கு உலக்க. எந்த உலக்க? உலக்க தேவை. அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை பத்தாளு, எதிர்த்த வீட்டுக்காரி இடிச்சுக்கிட்டே பத்தாளா? கேள்விப்பட்டிருக்கியா? சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருப்பேன். போக போக கொஞ்சம் கொஞ்சமா இடிச்சுக்க. அது இடிச்சாத்தானே கேள்விப்பட முடியும். புரியும் போக போக. இடியாப்பம் கேள்விப்பட்டிருக்கியாமா? இடியாப்பம்னா என்ன? சாப்பிடுறது. இடியாப்பம் சாப்பிடுறது. பரவாயில்ல, சாப்பாட்டை பற்றி தெரிஞ்சு அதெல்லாம் நிறைய சொல்லுவேன். சரி இருந்து போட்டோம். இடிக்கிற பத்தி தவறு இல்ல, பெருமையா படிச்சு வச்சிருக்கேன். காமால கண்ணுல பார்த்தோம்னா கண்டதெல்லாம் மஞ்சள், குரு பார்த்தா கோடி நன்மை. அவரே குருகுருங்க பார்த்துட்டு இருந்தாரா? பார்த்துட்டே இருந்தா அவ்வளவுதான். ரொம்ப ஆவதுன்றீங்களா? சொன்னது தப்பு இல்ல. குழந்தை கழுவது பாலுக்கு, உன்ன போல குமரி எழுதா? குமரி எழுதா புருஷனுக்கு. பரவாயில்லையா, அதான் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய பெண்மகளே, உன்னுடைய பருவத்தையும் உருவத்தையும் கண்டு உனக்காக ஒரு காலம் கண்டு மாப்பிள யாரு மாப்பிள கடமாட்டு கிட்ட பார்க்கணும். ஏய் எதையா தூக்கிட்டுடா? அந்த காலம் கண்டு அல்ல, இந்த நல்ல காலம் கண்டு வழிக்கு ஏதோ ஒரு மாப்பிள எனக்கு உனக்கு தாத்தா மாப்பிளமா கேட்காம தான் பார்த்துருவாங்க. ஏன் நினைக்கிற? அப்பா இருக்காங்க, இருக்கட்டும், அம்மா இருக்காங்க, இருக்கட்டும், 7 அண்ணங்க இருக்காங்க. அவங்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு அம்பட்டு ஓ லட்சணம் தெரிஞ்சுதானே உங்க அப்பா இருந்தோனே கொண்டாந்து காட்டுல விட்டுட்டு இப்படி ஆண்கள் வேட்டையாடுவாங்க, பெண்கள் திரைகளுக்கு அப்ப குல வழக்கம் சொல்வாங்க. அது தெரியுது எனக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. நீ நல்ல வழியா இருந்தீனா, நல்ல பிள்ளையா வீட்டுக்கு நடந்துருந்தீனா, அப்பா உன்னை அரசவையில வச்சு வீட்டுக்குள்ள வச்சு சோறு ஊத்தி பாப்பல. உன் லட்சணம் தெரிஞ்சானே காட்டுக்கு போய் விட்டுட்டாரு. முன்னாடி வந்தாங்கல காவலுக்கு. எதுக்கு அனுப்பி நினைக்கிற? எஞ்சிலிசி வந்தாங்கல. நாட்டுக்குள்ள பல மிருகம் போதுச்சுனா நாட்டை விட்டு காட்டுக்குள்ள ஓடுவான். ஆனா காட்டுக்குள்ள பல மிருகம் அதிகமாயிருச்சுனா என்ன பண்ணுவான்? உள்ள இருக்கக்கூடிய ஆளை கூட்டியா வந்து அதுக்கு தக்காள வச்சு மிருகத்தை கொல்லுவான். இப்ப இவ்வளவு பெரிய மிருகத்தை கொல்றதுக்காக உன்னைய கொண்டாந்து விட்டுருக்கானே எதுக்கு? மிருகத்தையே கொண்டு விடுன்ற காதே உன்னை கொண்டாந்து. நான் எப்படி ஆளு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் அப்படினாக்க. உங்களுக்கு மாப்பிளை பிடிச்சிருந்தா கடிக்கிறேன். எப்படிப்பட்ட மாப்பிளை தெரியுமா? அந்த அகர ஆறுமுகத்தோட பெருமை. எனக்கு மல்லிக்கிட்டா கையாரோ அட உன்னிலுள்ள தேவரெல்லாம் பார்த்தாரோ எனக்கு மல்லிக்கிட்டா கையாரோ அட உன்னிலுள்ள தேவரெல்லாம் பார்த்தாரோ உலக புகழ் பட்டுகின்ற குமரமா ஒரு கணக்கே மறந்து கொண்டா பெருமப்பா கல்யாணமா கல்யாணம் வள்ளி பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் வள்ளி பொண்ணுக்கு கல்யாணம் எனக்கு மல்லிக்கிட்டா கல்யாணம் அட உன்னிலுள்ள தேவரெல்லாம் பார்த்தாரோ சுவாமி என்பார், கந்த சுவாமி என்பார், குகநாதன் என்பார், சக்தி வடிவேலன் என்பார், சண்முக சுந்தரம் என்பார், கருணாகரன் என்பார், சூரனை கூறுபட்டவனா, சுனாமியை விரட்டி விட்டவனா, போகர் கொடுத்த பொக்கிசமா, பொன்போன்ற வேணியனா, அப்படிப்பட்ட முருகனவே நம்ம கொஞ்சம் குமரி வள்ளிக்கேத்த புருஷனவே முருகே சின்ன சின்ன முருகையா சிங்கார வேதனையா தமிழ் பேசும் சின்னூர் பதி கடனவள் சின்ன சின்ன முருகையா முருகையா கந்த சுவாமி என்பார், பழனி சுவாமி என்பார், சக்தி வடிவேலன் என்பார், பாக்கியநாதன் என்பார், ஜெயராஜு என்பார், அகரம் ஆறுமுகம் என்பார். நீங்க தப்பிச்சு போய்க்கங்க.
கூறி ராஜன் என்பான், அன்னரசி என்பான், ராஜா முகமது என்பான். பாகர் கொடுத்த பொக்கிசமா, பொன்போன்ற வேலியனா, சிவனருள் வெட்டவனா, எங்கள் வள்ளி சிந்தைகள் நின்றவனா. அப்படிப்பட்ட முருகனவே நம்ம வள்ளிக்கேத்த புருஷனவே முருகே சின்ன சின்ன முருகையா சிங்கார கணனையா முருகையா நாட்டுல காருகின்ற நாட்டுக்குள்ள காரு இந்த குடி கமரனுமே உனக்கு எத்த ஆளு நாட்டுல காருகின்ற நாட்டுக்குள்ள காரு இந்த குடி கமரனுமே உனக்கு எத்த காடு. திருமணத்தை நடத்தி வைக்கும் பெரிய முடிவை யாரம்மா? திருமணத்தை நடத்தி வைக்கும் பெரிய முடிவை யாரம்மா? யார் நினைக்கிற? ஆறாவா? அவனுடைய பெருமை தெரியுமா? விஷயம் தெரியுமா? அப்ப தெரியாம நீ வழிநாயகா ஒட்டுமொத்த அரங்கத்துக்குமே சொந்தக்காரன் வந்தேன். இந்த செக்கப்பாட்டும் சபடிப்பட்டி ஜெய பார்த்திவனும் தானம்மா, ஜெய பார்த்திவனும் தானம்மா. எனக்கு பள்ளி கல்யாணம் நீ இருந்த வரதா அது பகலவி அவனுக்கு தகுந்த பாடசி கொடுத்து படைக்கக்கூடிய பிரமதன் படைக்கிறாரு. எங்க அம்மா கலைவாணி, கல்வி கதிபதி. என் மாமா உலகத்தை அழிக்கக்கூடிய விழாக்குறாரு. அப்புறம் என்ன கூட்டி கொடுப்பது கோத்திரம் என்று உன்னாய் அந்த முருகன் இருட்டு வரையில் உன்னை திருட்டு சொல்லிக்கிற யாரும் அல்ல. இது பிரபுடிப்பான பொண்ணும் அல்ல, இது சிப்பலா கட்டையும் அல்ல. வருகிறேன் உன திருமணத்திற்கு எங்க இருந்தாலும் கட்டா வர்றேன். ஆத்தா வள்ளி நாயகா போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வர்றேன். வாங்கலே அதுக்குள்ள ராமதாஸ் முருகா